தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டின் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான தலைப்பை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அந்த தலைப்பை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைய மக்களின் வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கற்பனை தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், வாழ்க்கைங்கிறது என்னங்க, அது ஒரு பெரிய வியாபாரம்ங்க அப்படிம்பார். அதில் எவன் நல்ல கடை வச்சு பொழைக்கிறானோ லாபம் சம்பாதிக்கிறானோ அவன் சந்தோஷமாக இருப்பான், நஷ்டம் அடைகிறவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வாழ்க்கையை வியாபாரமாக நினைப்பான். ஒரு சில பேர் வாழ்க்கைங்கிறது ஒரு நாடகம்ங்க, நம்மெல்லாம் நடிகர்கள் அப்படிமா. அந்த ஆள் சொல்கிறதுல ஒரு வகையில் நியாயம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது நாடகம், எந்த நேரமும் காமெடி சீனாக இருக்கவே முடியாது வாழ்க்கையில். என்னை சில பேர் கேட்பாங்க எங்கேயாவது பொது இடத்துல பார்த்துட்டு, என்ன சார் டிவியில் சிரிக்க பேசுகிறீங்க, இப்போ அப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவனை பொறுத்தளவு நான் என்னன்னா 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் பார்க்குறப்பெல்லாம், வாங்க நல்லா இருக்கீங்களா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்களா, என்ன அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனா, உயிரோடு இருக்காரா பொழைச்சிட்டாரா? என்ன நினைப்பேன், ஏன்டா ஆஸ்பத்திரியில் ஹார்ட் ஆப்ரேஷனை சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன்னு சந்தேகப்படுவாங்க. ஆனால் ஏன்ட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, என்ன சார் டிவியில் சிரிக்க பேசுகிறீங்க, இங்கே சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறேன். எந்த நேரமும் ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருக்க முடியாது, எந்த நேரமும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும். நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இருக்கான், சோக காட்சி இருக்கான், சென்டிமெண்ட் இருக்கான், மகிழ்ச்சியான நடனங்கள் இருக்கான். இவையெல்லாம் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை. இன்னொருத்தன் சொல்கிறான், வாழ்க்கைங்கிறது ஒரு வரலாறு சார் அப்படிங்கிறான். அவன் எண்ணத்தில் பாதிக்கப்பட்டானோ, என்ன காரணம்னா அவன் எப்பயுமே வாழ்க்கையை ரெண்டாக பிரிப்பான். வரலாற்றில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னு பிரிப்பாங்க, கிமு கிபி. ஒரு சிலருக்கு வாழ்க்கை எப்படின்னா திமு திபியாக இருக்கும், திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின். இவ்வளோ பேர் கைதட்டுறீங்கன்னா அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருந்தால் திமு திபிக்கு இவ்வளோ கைதட்டு கிடைக்கும். இப்போ வாழ்க்கை எப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஜனங்க மோமு மோப்பி, மோடியின் அறிவிப்புக்கு முன், மோடியின் அறிவிப்புக்கு பின், அதுதான் மோமு மோப்பி, இப்படி ஆகிப்போச்சு. இப்போ நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த முகங்கள்லாம் இப்போ என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்குன்னு தெரியுது. யாரை பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வாழ்க்கை ஒரு வரலாறு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் சார் அப்படிங்கிறார், ஜேர்னி. அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். பயணத்தில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. திடீர்னு பஞ்சர் ஆகும், திடீர்னு என்ஜின் கோளாறு ஆயிரும், பெட்ரோல் தீர்ந்துடும். எந்த நேரமும் நம்ம பயணம் மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. இடைஞ்சல்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் தான் ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதில் இன்றைய மக்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? அதுதான் இன்றைக்கி அருமையான தலைப்பு. 6 பேர் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. வாழ்க்கையை பற்றி பாடல்கள் எம்புட்டு பாட்டு வந்திருக்கு, சோகமாக வந்திருக்கு, மகிழ்ச்சியான பாட்டும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு கண்ணதாசன்,
வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் மரணம் என்பது செலவாகும், அதில் ஜனனம் என்பது வரவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. ஏன் கண்ணதாசன் வாழ்க்கை என்பது வியாபாரம் சொன்னார்னா, அவர் இருக்கிற இடம் அப்படி காரைக்குடி செட்டிநாடு. செட்டியார்கள் வியாபாரத்துக்குன்னே பேர் போனவங்க. அதனால தான் அவருடைய அந்த எண்ணத்தில் வாழ்க்கை என்பது வியாபாரம்னார். வாழ்க்கையை பற்றி இன்னும் எத்தனையோ பாட்டு இருக்கு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். இந்த பாட்டை காலையில் 6:30 மணிக்கு யாராவது பாட முடியுமா? காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு நல்ல பாட்டு இருந்தால் பாடுங்க. வாழ்வே ஐயோயோ அப்பா டேய், ஒரு நல்ல பாட்டை கேட்டு போகலான்ட்டு வந்தேன்டா. ஏன்டா காலையில் இந்த பாட்டையாடா கேட்குறது? இந்த பாட்டை எப்போ கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ஏடிஎம்மில் வரிசையில் நின்றுட்டு பக்கத்தில் போனோன்னா பணம் தீர்ந்துடும் பார்த்தீங்களா, அப்போ கேளுங்களேன், சுகமாக இருக்கும் இந்த பாட்டு. பக்கத்தில் இப்படி காடை போட்டோன்னா ஃபெயில்டு அப்படின்னு வரேன், எடுத்தோன்னா அப்போ டீ கடையில் போடுறேன். வாழ்வே தெய்வமே, என் நிலைமை தெரிஞ்சு எப்பட்றா இந்த பாட்டை போடுற அப்படிமா. எந்த பாட்டை எந்த நேரத்தில் கேட்கணும்னு நமக்கே இருக்குது. சோகமான நேரத்தில் சோக பாட்டு நமக்கு சுகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை இழந்தவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பாட்டு, வாழ்க்கைங்கிற பாட்டு நிறைய இருக்குது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், வளமாயில்லை வாழ்வினில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணதாசன் கொடுத்த ஒரு நம்பிக்கையான பாட்டு. இது மாதிரி வாழ்க்கையை பற்றி நிறைய பாட்டு இருக்கான். இன்னைக்கு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு? ஒரு மனிதன் இன்னைக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள். 2016 எப்படி தொடங்கிய வருஷம், இன்றைக்கி 2016 முடிஞ்சு 2017 தொடங்கியிருக்கு. இந்த வருடத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட இருந்தவங்க எவ்வளவோ பேர் நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இந்த ஆண்டு நீதி கட்சியினுடைய 100 ஆண்டு. நிறைய பேர் நீதி கட்சினா என்ன அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும். பனகல் பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த இப்போ மவுண்ட் ரோட்டில் வர்றப்போ பனகல் மாளிகைன்னு ஒன்று இருக்குது. பனகல் பார்க். யார் அந்த பனகல்? அது ஒருத்தர் பேரா இல்லை அந்த இடத்தோட பேரா? அதே மாதிரி டி நகர் அப்படிங்கிறான். அந்த டி நகருடைய விரிவாக்கம் என்னென்னா தியாகராய நகர். யார் இந்த தியாகராயர்? யாருக்கா தெரியுமா? நடேசன் பூங்கான்னு ஒன்று இருக்குது. யார் இந்த நடேசன்? யார் இந்த தியாகராயர்? யார் இந்த பனகல்? இந்த 3 பேர் தான் இன்று நாம் தமிழர்களாக கம்பீரமாக உட்கார்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்த நீதி கட்சியை நிறுவியவர்கள் இந்த தியாகராஜ செட்டியார், டிஎம் நடேசன், பனகல் அரசர். இந்த 3 பேர் தான். இவங்க தான் ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாத காலத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமையை பெற்றுத்தந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில் இவர்களுடைய காலத்தில் தான் பெண்களுக்கே இன்றைக்கி ஓட்டுரிமை. இன்றைக்கி பெண்கள் முதலமைச்சராக இருக்காங்க, பிரதமராக ஆச்சு, இன்னும் எங்கெங்கேயோ போனாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்த கட்சி நீதி கட்சி. அந்த கட்சி தொடங்கி இன்றைக்கி 100 ஆண்டு விழா இந்த ஆண்டு 2016. அதனால் அந்த பனகல் மாளிகையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்னா, வெள்ளுடை வேந்தர் பனகல் அரசருடைய ஞாபகம் வரணும். டி நகருக்குள்ளே நடந்து போகிறப்ப தியாகராய செட்டியார் அவருடைய ஞாபகத்துக்கு வரணும். நடேசன் பூங்காவில் உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு சுயமரியாதையும் தமிழன் என்ற உணர்வையும் கொடுத்த டிஎம் நடேசனுடைய நினைவு உங்களுக்கு வந்தால்தான்
ஒரு மனிதன் வந்து வரலாற்றை மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஆனால் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது, கல்வி சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி கொண்டாட்டமாக திண்டாட்டமாக பேச வந்திருக்காங்க. ஒரு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கார். வந்து பார்க்க வந்திருக்காரு. ஒருத்தன் கொடிமரத்தை போட்டு ஊனிக்கிட்டு இருக்கான். நல்லா ஊனி அதெல்லாம் முடிச்சது பிற்பாடு ஒரு பெரிய டேப் எடுத்துக்கிட்டு கொடிமரத்தை அப்படியே ஏறிக்கிட்டே அளந்துக்கிட்டு இருக்கான். அவர் பார்த்தார் அப்படியே, டே ஏண்டா கொடிமரத்தை ஊனிட்டு அப்புறம் அளக்குற, ஊன்றதுக்கு முன்னாடியே இங்கே படுத்து கிடந்துச்சில்ல, அப்பயே அதை அளந்துருக்கலாம்ல. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், படுத்து கிடக்கிறப்ப அளக்கிறது நீளம் சார், இது வந்து இப்போ நான் உயரத்தை அளந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கேன் இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன், என்னையா நீளத்துக்கும் உயரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவனை ஒரு அரசியல் கட்சியில் தொண்டராக வச்சுருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இப்படி தெரியாமல் இருக்க வரைக்கும் தாயா அவன் தொண்டனாக இருப்பான். இப்படி இருக்கவங்களால தான் இன்றைக்கி நாட்டில் தொண்டர்கள் நிறைய பேர் உருவாகிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு ஒன்றும் தெரியலையோ அவங்களுக்கு பல பொறுப்புகள் இன்றைக்கி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உழைப்பவர்களுக்கும் இந்த நாட்டை பற்றி சிந்திப்பவர்களுக்கும் பொறுப்புகள் வர கால தாமதமாகும். ஆனால் தாமதமானாலும் அந்த பொறுப்பு தான் நிரந்தரமாக இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்க யாருன்ட்டு? அடே அப்பா, கலைஞர் டிவி ஆடியன்ஸு அடாடாடாடா கோடு போட்டால் ரோட்டோ போட்டுறாங்கப்பா. அது மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டமாக திண்டாட்டமாக ரொம்ப அழகாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு மாற்றம் நிறைந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு மலரட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இப்பொழுது இன்றைய மக்களின் வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற அணியில் கொண்டாட்டமே என்ற அணியை துவக்கி வைத்து கடலூர் தணிகவேல் உங்களுடைய கரவொலியோடு பேச வருகிறார். வாங்க. என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிதாக வந்த 2000 ரூபாய் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, வேற நோட்டே கிடைக்கலையா? பாக்கெட்டில் வச்சும் பிரயோஜனம் இல்லாத இருக்கிற நோட்டை எனக்கு உதாரணமாக சொல்கிறேன். எதுக்கு சொன்னேன்னு எனக்கு புரியல. இல்லை நடுவர்களே, கடைசி வரைக்கும் உங்களை மாற்றவே முடியாது. எதிரணியில் அமர்ந்திருக்கும் பழைய 500, 1000 கண்ணாடி போட்டு அமர்ந்திருக்கும் கள்ள நோட்டு, என் அணியில் அமர்ந்திருக்கும் 100, 50, புதிதாக வர காத்திருக்கும் 1000 ரூபாய் போல் அமர்ந்திருக்கும் அற்புதமான ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு 1000 பிரச்சனை ஆயிடுச்சு. யோசிச்சு பார்க்கணும். பணம்னா 10 செய்யும். ஆனால் நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு அற்புதமான தலைப்பு. அது 3 பேரையும் பாருங்க. வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் எது கொடுத்தாலும் திண்டாட்டம் திண்டாட்டம் பேசுறதுக்கே ஒரு 3 பேர். நடுவர்களே, வாழ்க்கைன்னா அந்த பார்வை எப்படி இருக்கணும் நடுவர்களே? இப்போ இப்படி அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போகிறவனை பார்த்து அவன் எல்லாம் பைக்கில் போகிறான்டா வாழ்க்கை திண்டாட்டம். பைக்கில் போகிறவன் காரில் போகிறவனை பார்த்து அவன் எல்லாம் காரில் போகிறான்டா வாழ்க்கை திண்டாட்டம். காரில் போகிறவன் ஃப்ளைட்டில் போகிறவனை பார்த்து இன்னும் கார்லேயே போயிட்டு இருக்கிறோம்டா அவன் எல்லாம் பகுமானமாக ஃப்ளைட்டில் பறக்கிறான்டா வாழ்க்கை திண்டாட்டம். இது இல்லைங்க வாழ்க்கையுடைய பார்வை. வாழ்க்கையுடைய பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃப்ளைட்டில் போகிறவன் நாமெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம்டா, இன்னும் பல பேர் காரில் தானடா போயிட்டு இருக்காங்க நினச்சா அது கொண்டாட்டம். காரில் போகிறவன் பைக்கில் போகிறவனை பார்த்து இன்னும் அவன்லாம் பைக்கில் தாண்டா போயிட்டு இருக்கான், நம்மலாம் காரில் போகிறவன் நினச்சா அது கொண்டாட்டம். பைக்கில் போகிறவன் சைக்கிளில் போகிறவனை பார்த்தா கொண்டாட்டம், சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனை பார்த்தா கொண்டாட்டம், நடந்து போகிறவன் ஊனமுற்றவனை பார்த்தா கொண்டாட்டம். ஊனமுற்று இருக்கின்றானே மாற்றுத்திறனாளி, அவனுக்குத்தான் தெரியும்
வாழ்றதுக்கே வழி இல்லாத நாடெல்லாம் இருக்கும்போது புண்ணிய பூமியான இந்தியாவில் பிறந்திருக்கமடா, இதுதான்டா கொண்டாட்டம் நினைப்பான். மகிழ்ச்சி எப்படி இருக்கணும் நடுவர்களே? எங்கள் ஊர் தான் நடுவர்களே இருக்கிறதுலே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாங்கள் கடலூர், யார் அந்த பேர் வச்சானே தெரியாது. எப்பெல்லாம் இயற்கை பேரிடர் வருதோ அப்போல்லாம் எங்கள் ஊரை தான் வாரி அணைச்சிக்கும். சுனாமின்னா எங்கள் ஊர் தான், தானே புயல்னா எங்கள் ஊர் தான், நீலம் புயல்னா எங்கள் ஊர் தான். நடா புயல்னு ஒன்று வந்துச்சு, அந்த பக்கமாக காரைக்கால் பக்கமாக போயிடுச்சு. நான் சொல்கிறேன் அது நடா புயல்றான்றேன். இல்லை இல்லை, அது நாடா புயல்ன்றான். புயல் பேரை கூட சிந்திக்க மாட்டேன்றான். யோசிச்சு பாருங்க, தான் தாத்தனை விழுங்கின ஒரு கடல் இருக்குங்க, தான் அப்பனை விழுங்கினதும் அதே கடல் தாங்க. தன்னையும் ஒரு நாள் விழுங்கக்கூடும்னு தெரிஞ்சும் உன்னிலிருந்து தான் என் வாழ்க்கை தொடங்குதுன்னு ஒவ்வொரு நாளும் படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போறானே அந்த மீனவன், அவனை விட வாழ்க்கையை கொண்டாட்டமா ரசிக்கக்கூடியவன் யாருங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இளையராஜா அழகா கொடுத்திருப்பார் நடுவர்களே அந்த மீனவர்களுக்காகவே ஒரு பாடலை. பூமரங்கள் எத்தனையோ பூமியில பூக்குது, பாய்மரங்கள் நாங்க கொண்ட பட்டினிய போக்குது. எவ்வளவு அழகான பாட்டு நடுவே. தொடங்கும் பாருங்க நடுவல்லி. கடலில் எழுகிற அலைகளை கேளடி ஓமானே. அந்த மீனவனுக்கு இருக்கிற நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டாட்டமும் எங்க அண்ணன் கோயம்புத்தூர் அண்ணனுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. இவர் மீன் பிடிக்க போறப்ப என்ன பாட்டு பாடிட்டு போவார் தெரியுமா? என்ன பாட்டு நடுவர்களே? கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான். மீனே ஓடி போயிறேன். இந்த ஆள்கிட்ட நம்ம மாட்டினோம்னா நம்மளையும் சோகமாக ஆக்கி கொண்டு விடுவான்டான்ட்டு. மீன் பிடிக்க போகிறப்ப பாட்டு எப்படி பாடிட்டு போகணும்னா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அப்படி போங்க. மீன் அது பாட்டுக்கு வந்து இவன்கிட்ட மாட்டணும்டா, நிம்மதியாக சாப்பிடுவான்டா அப்படின்னு. களவாணித்தனம் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்கிறான், அவனை பார்த்து திண்டாட்டம்னு நினைக்காதீங்க. காலையில் லீவ் போட்டு வரிசையில் நின்று எவனுக்கும் பாதுகாப்பும் இல்லாமல் நேர்மையாக நின்று ஒரே ஒரு 2000 ரூபா தாளை வாங்கி தான் பிள்ளைகிட்ட கொண்டு வந்து, மோனே இதாண்டா புதுசாக வந்திருக்கிற 2000 ரூபா தாள், நல்லா பார்த்துக்க, லாட்ரி சீட்டு மாதிரியே இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையான மனசோட வாழ்கிறவனுக்கு அந்த வாழ்க்கை எவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கு நடுவில். இப்படி தான் க்யூவில் நிற்கிறவனை போய் பார்த்தேன். ஏன்னா நானும் மாற்றணும்னு போனேன் காசை. க்யூவில் 2 பேர் நின்றுட்டு இருக்கான். அதில் ஒருத்தன் பார்த்து சொல்கிறான், ஹே மாப்பிள்ள, போன வருஷம் மழை வந்தப்போ மாடியில் பார்த்தது, அதோட இன்னைக்கு தான் உன்னை க்யூவில் பார்க்குறேன்றான். அவனுக்கு திண்டாட்டத்துலேயும் ஒரு கொண்டாட்டம் நடுவர்களே. அந்த லைனில் நிற்கும் போது பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன பையன் ஓரமாக உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கான். எங்களை பார்க்குறான், பேப்பரில் எழுதுறான், எங்களை பார்க்குறான், பேப்பரில் எழுதுறான். நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா இம்புட்டு திண்டாட்டத்தில் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்கான் லைனில், உனக்கு என்னடா அப்புட்டு சிரிப்பு இந்த லைனை பார்த்து அப்படின்னு. சில பேரை காணலை, அதைத்தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா. அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறேன், இப்படி எழுதியிருக்கான் நடுவர்களே, கீரை கீரை கீரையம்மா காணலை, தயிர் தயிரே தயிர் வித்த அக்காவை காணலை, நெல்லிக்காய் வித்தவனை நெசமாவே காணலை, கொய்யாக்கா வித்தவலை கூடையோட காணலை, 90% ஆதரவான், கருத்து கணிப்பெல்லாம் எவனும் என் ஊரில் காணல, வங்கி அதிகாரி கிட்ட சிரிப்பையும் தான் காணல, வாரி சுருட்டின என் மக்களை எவனையுமே வரிசையில் காணலை அப்படின்னா. டிமானிஸ்ட்ரேஷன் இஸ் குட் ஃபார் கண்ட்ரி. நீ சொன்ன கண்ட்ரியில் இவங்களெல்லாம் காணலை. எப்பா சாமி 2000 வாங்கி விட்டேன், இன்னும் சில்லறையத்தான் காணலை. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்டா தம்பி இம்புட்டு பேர் வேதனை இருக்கும்போது மட்டும் உன்னால் எப்படிடா கவிதை எழுத முடியுது அப்படின்னு சொன்னேன். அண்ணே, அவங்களுடைய பார்வை எப்படிப்பட்டது தெரியுமா? பௌர்ணமியை பார்த்து அழகா நிலா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது எங்களுடைய பார்வை. ஆனால் இவங்க பார்வை எப்படி தெரியுமா? இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கு, நாளைக்கு நிலா தேஞ்சிரும், அப்புறம் தேஞ்சிரும், அப்புறம் தேஞ்சிரும், அப்புறம் நிலா தேய்பிரையில் கட்டெரும்பா போயிடும். நிகழ்காலத்தை ரசிக்கணும் நடுவர்களே. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் வருகின்றேன். நன்றி, வணக்கம். கடலூர் தணிகவேலு ரொம்ப அழகாக பேசினார், அருமையான பேச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெவ்வேறுத்தனை ஒவ்வொரு விதமாக பார்ப்பேன். ரோட்டில் ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஒரு ஆள் போகிறான்,
பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், யாரோ குடியாரப்ப ராத்திரி பூரா ஊற்றிட்டு மப்புல தூங்குறான் பாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறவன் உலக குடியாரனா இருக்கான். ஏன்னா அவனை குடியாரை மாதிரி அவனுக்கு தெரியுதுன்னா இவன் ஊற்றுன ஆளாக தான் இருக்கான். இன்னொரு ஆள் போகிறான், அவன் என்ன சொல்கிறான், ஏதோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து பகலில் தூங்குறான் போல இருக்குது, தொழிலாளி அசந்து தூங்குறான். இவன் கண்டிப்பாக உழைப்பை நம்புகிறவனாக இருப்பான். மூணாவது ஒரு ஆள் இருக்கான், பொண்டாட்டிகிட்ட கோச்சிட்டு வந்து இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கானேங்கிறான். அவன் டெய்லி பொண்டாட்டிகிட்ட கோச்சிட்டு வர்ற பார்ட்டியாக இருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், யார் பெற்ற பிள்ளையோ இப்படி அனாதையாக வந்து தூங்கிட்டு இருக்குன்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கேயாவது அனாதையை படுத்து கிடக்கிறவனாக இருப்பான். ஒரு அரசியல்வாதி போகிறான், நம்ம ஓட்டு தூங்கிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறான். தூங்குறவன் கூட நம்ம ஓட்டுன்னு நினப்பான் பாருங்க, அவன் தான் அரசியல்வாதி. இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. இந்த நேரத்துலேயும் மனுஷன் சந்தோஷமாக இருக்கான் இல்லையா? எப்படியா? கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம அடையக்கூடிய அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக எவன் அனுபவிக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் கொண்டாட்டத்தை அனுபவிப்பான். அழகாக சொன்னார். இதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. கவிஞர் விக்னேஷ் திண்டாட்டமே அப்படிங்கிற அணிக்கு முதல் பேச்சாளராக உங்களுடைய கரவொலியோடு வருகிறார். வாங்க ஐயா. என்னுடைய உரையை துவங்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க ஐயா. பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் தருவீங்களே, அது பழைய 500 1000 தர்றீங்களா இல்லை புது 2000 ரூபா நோட்டா தர்றீங்களா ஐயா? எனக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதுலேயே நான் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இப்போலாம் எந்த கடைக்கு போனாலும் சரி, என்ன உணவு விடுதிக்கு போனாலும் சரி, என்ன பொருள் வாங்குறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறான், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான். சில்லறை வச்சிருக்கியா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிருங்கிறான். அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுங்க ஐயா. 2000 ஒரு காலத்தில் யாரையாவது போடா சில்லற பேல அப்படின்னு திட்டினா கோவப்பட்டான். இன்னைக்கு வந்து எவன் சில்லற பேலா இருக்கானோ அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். யார் இவரா சில்லற பேலா? ஐயா சில்லற இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு சில்லற பேலை சுற்றி தான் இன்னைக்கு தெருவே அலையுது. அதனால் இனிமே யாரையும் போடா சில்லற பேலன்னு திட்ட முடியாது. ஐயா 2016 இந்தியாவில் மிகப்பெரிய சேஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சேஞ்சுக்கே ஒரு சேஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, வெள்ளை நிறத்துடைய அடையாளம் என்ன? சமாதானம். நான் உன்ட்ட அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன், இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ புரியுதா ஏன் கல்யாண வீட்டிலலாம் மாப்பிள்ளைக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தர்றாங்கன்னு? ஐயா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த தலைப்பை சொல்லிட்டு திண்டாட்டம் நீ பேசணுண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி நான் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ திண்டாடினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. திண்டாட்டம்னு பேச வந்த நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா கொண்டாட்டம்னு பேச வந்தவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்ன பாயிண்ட் இருக்குது, என்ன சரக்கு இருக்குது, இதில் இன்னும் அடுத்து 2 பேர் வந்து வேறு பேச போகிறாங்க. எனக்கு உண்மையிலே அவங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்மளுடைய எல்லா நாட்களுமே ரொம்ப நல்லா தான் ஆரம்பிக்கும், ஆனால் முடியும் போது மோசமாக போய் முடியும். ஆனால் அந்த கடந்த ஆண்டு எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆரம்பிக்கும் போதே மோசமாக தான் ஆரம்பிக்கும், முடியும் போது அதை விட மோசமாக போய் முடிஞ்சிருது. இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டப்ப நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. கடந்த ஆண்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நிகழ்ச்சியாக போடுவாங்க. 2016 என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கியூபா நாட்டுடைய புரட்சி தலைவர் அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் உயிரிழந்து போனார். நம்ம இந்திய நாட்டில் பணம் இல்லாமல் தட்டுப்பாடில் இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் நாடா புயல் வருமா தாக்குமா அப்படின்னு பயத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது இதனால் என்ன விளைவு வரும்னு நான் பயந்ததை விட இந்த பிரச்சனைக்கெல்லாம் சில பத்திரிகைகளில் என்ன தலைப்பு செய்தி எழுதுவாங்கன்னு தான் நான் பயந்தேன். ஏன்னா நவம்பர் 8ஆம் தேதி பணமெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே மக்கள் எல்லாம் ஏடிஎம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தி எழுதுறான், நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா அப்படின்னு எழுதுறான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் வள்ளுவன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு கொடுங்கன்னு ஒருத்தங்க கிட்ட கையை ஏந்தி நிற்கும் போது வரும் தெரியுமா ஒரு வலி. அந்த வலி ரொம்ப கொடுமையானது. அந்த வலியை நம்ம மக்கள் உணரக்கூடாதுன்னு தான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இலவச கல்வியை கொடுத்தாரு. இப்படிதான் மக்களுடைய கஷ்டம் என்னன்னு உணர்ந்த ஒரு தலைவன் ஆட்சி நடத்தினாதான் அவன் வரலாற்றில் நிற்க முடியும். ஆனால் இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஐயா ஒரு நகைக்கடை விளம்பரம், அந்த நகைக்கடை விளம்பரத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணும் போகிறாங்க நகைக்கடை வாங்குறதுக்கு. நகைக்கடையில் அங்கே நகை வாங்கின உடனே அந்த அம்மா சொல்கிறா, அப்படியே அழுகிறா. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த நிமிஷத்தில் அந்த அம்மா மகளாக மாறிட்டா, நான் அம்மாவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்கிறேன், அவங்க 2 பேரில் யாராவது வந்து அப்ரூவராக மாறுங்க.
எத்தனை கிலோ நகை வாங்கினீங்க? ஏன்னா இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்கான் 500 கிராமுக்கு மேலே வச்சுக்க கூடாதுன்னு. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தடைன்னு இருக்குது. ஐயா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே பாஸ்புக்கில் பதிஞ்சு வச்சிருக்கணுமா? ரிஜிஸ்டர் பண்ணாதான் செல்லுமா? அது உங்களுக்கா? இல்லைன்னா அரசு எடுத்துகிட்டு போயிருமா? இதை நான் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே ஒருத்தன் வந்து கமெண்ட் போடுறான். என்ன தெரியுமா போடுறான்? நல்ல வேலை நான் என்னோட திருமணத்தை பதிஞ்சு வைக்கலேன்னு, சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, தொல்லை தாங்க முடியலன்னு போட்டு விடுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு கொடுமைகள் இருக்குது. ஐயா, நவம்பர் 8 மிகப்பெரிய தத்துவத்தை சொன்ன நாளுங்க ஐயா. என்னன்னு யோசிச்சு பாருங்க. நவம்பர் 8க்கு முன்னாடி வரைக்கும் அந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு எங்கே இருந்துச்சு? நவம்பர் 9ஆம் தேதி எங்கே இருந்துச்சு? கடலை பருப்பி சாப்பிட்றதுக்கு சுருட்டி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும். நமக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மரியாதை அதெல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியார்தார் தலைவாசர் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஐயா, ஒன்றும் இல்லைங்க. நமக்கு முந்தின தலைமுறை, நம்ம பாட்டன் தலைமுறை, இல்லை அப்பாவுடைய தலைமுறை, இந்த தலைமுறையிலலாம் பேங்க்கில் பணம் இருக்கும், ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் திரும்பி வந்திருப்போம். இன்றைக்கி எப்படி தெரியுமா? அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஆனால் பேங்க்கில் பணம் இல்லாமல் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, சம்பளம் போட்டாங்க, அந்த சம்பளத்தை எடுக்க முடியலை, அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு. ஐயா, நாங்கள் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எதிர்க்கலை. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தால் மக்கள் சிரமப்பட்டாலும் அது நல்லதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த 50 நாள் அப்படின்ற கெடுவில் என்னென்னலாம் நடந்துச்சு சிந்திச்சு பாருங்கள். விஜய் மல்லையாவோட 1500 கோடி ரூபாய் கடனை அரசு வங்கி தள்ளுபடி செய்யுது. 7000 கோடி ரூபாய் பெரிய முதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யுது. இங்கே புருஷோத்தமன் சொல்லிட்டு திருவள்ளுவர் நகர் சென்னையில் தன்னுடைய பெண்ணுடைய திருமணத்திற்காக 2.5 லட்சம் ரூபாயை எடுக்கிறதுக்காக 25 அத்தாட்சி பத்திரங்களோட வங்கியுடைய வாசலில் காத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அங்கே கர்நாடகாவில் மிகப்பெரிய முதலாளி ஒருத்தர் 650 கோடி ரூபாய் பொருட்செலவில் ஒரு திருமணத்தை செய்கிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? இங்கே 4000 ரூபா 5000 ரூபா ஒரு பாட்டி 10,000 ரூபாயை மாற்ற முடியாமல் அந்த வங்கி அது முன்னாடி ஏறினதே கிடையாது. பல பாமர மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இங்கே எல்லாம் 2000 ரூபா நோட்டு கட்டுகளை வச்சுட்டு வாக்குகளுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதையெல்லாம் ஏன் மத்திய அரசு கேட்க மாட்டேங்குது? ஐயா, இறுதியா ராஜராஜ சோழனுடைய ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறார். கட்டி முடித்த உடனே அந்த கோவிலில் அரசுக்கு என்ன பங்கு இருக்குதோ அதே பங்கு மக்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால் மக்களுக்கெல்லாம் ஆணிரைகள், மாடுகளை பரிசாக வழங்கி அந்த மாடுகள் மூலமாக வரக்கூடிய பாலை எடுத்து அவங்க நெய்யாக மாற்றி நெய் விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார். யார் யார் நெய் விளக்கு ஏற்றாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாம் அந்த கல்வெட்டில் பொறிச்சு வச்சு அது கீழே தான் அந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை ராஜராஜ சோழன் பார்க்குறாரு, 1 வார காலமாக ஒரு இடத்துல நெய் விளக்கு ஏற்றாமே இருக்குது. உடனே கோவம் வந்துருச்சு. அரசுக்கு செலுத்த வேண்டிய இந்த கடமையை செய்யாதவன் யாருன்னு நான் பார்க்கணும்ட்டு குதிரையை பூட்டிட்டு கிளம்புறாரு. யாருன்னு போய் பார்க்கறதுக்காக அங்கே போனால் அவன் இல்லை. அவனுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே உன்னுடைய கணவன்? என்னுடைய கணவன் மற்றும் நீங்கள் கொடுத்த மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கு ஒரே குழப்பம். ஏன் கடந்த 1 வாரம் வரைக்கும் ஆனால் நெய் விளக்கு வந்துச்சே, எப்படி 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த மாடுகள்லாம் செத்து போனுச்சுன்னா அப்படின்னு அதுக்கு அந்த தாய் பதில் சொல்கிறா, இந்த அரசுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமைன்றது எங்களுடைய கடமையாக இருந்ததுனால என்னுடைய தாய்ப்பாலை விற்று அதுலேருந்து நெய் வாங்கி நான் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜராஜ சோழன் கண்ணீர் விட்டு, இன்னையிலேருந்து உன்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்க, நான் உனக்கு இன்னொரு 50 மாடுகள் தரேன், இது மூலமாக நீ நெய் விளக்கு ஏற்றுன்னு அந்த அம்மையாருடைய பெயருக்கு பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய பெயரையும் பொறித்து அந்த கல்வெட்டில் வச்சார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாட்டுடைய மக்கள் அந்த அரசுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ச்சியாக செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு கருப்பு பணம்ன்றதே வந்திருக்காது. ராஜராஜ சோழன் மாதிரியான ஒரு ஆட்சி நடந்திருந்துச்சுன்னா, மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்குற அந்த ஆட்சியாளர் ஆட்சி வந்திருந்துச்சுன்னா, சோழ மக்களை போன்ற ஒரு நேர்மையான மக்கள் இந்த இந்தியாவில் வாழ்ந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையே நமக்கு வந்திருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் வாழும் வரையிலும் நம் மக்களுக்கு திண்டாட்டம் தான், வாழ்ந்தால்தான் கொண்டாட்டம் என்று என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமையாக பேசினார் கவிஞர் விக்னேஷ். என்ன உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு. அண்மையில் மறைந்து போன கியூபா நாட்டினுடைய உண்மையான புரட்சி நாயகன் ஃபிடரல் காஸ்ட்ரோ என்ற ஒரு அரசியல் தலைவன், அவருடைய மறைவுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வச்சுருக்காங்க. அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் கூட இல்லை. ஆனால் ஃபிடரல் காஸ்ட்ரோ அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துருக்காருன்னா என்ன காரணம் தெரியுமா? உலகத்திலே கியூபா நாட்டில் மட்டும்தான் ரேஷன் கார்டு கொண்டு போய் நம்ம ரேஷன் கடையில் மாதத்துக்கு ஒரு புத்தகம் வாங்கலாம். உலகத்திலே ரேஷன் கார்டுக்கு ரேஷனில் புத்தகம் வழங்கும் ஒரே நாடு கியூபா என்ற நாடு தான். அந்த நாட்டை உருவாக்கியவர் தான் ஃபிடரல் காஸ்ட்ரோ. அந்த ஃபிடரல் காஸ்ட்ரோவை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இப்படி யோசனை பண்ணி பாருங்கள். விவேகானந்தர் கண்ணதாசன் மாதிரி ஒரு 2-3 கல்யாணம் பண்ணி புள்ள ஊட்டி பெற்றிருந்தாருன்னா அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அவரை பற்றி பேச முடியுமா? அல்லது கண்ணதாசன் சாமியாராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாமியார் பொழப்பு என்ன ஆயிருக்கும்னு நமக்கே தெரிஞ்சிருக்காது. யாருக்கு எது வழங்கப்படுமோ அது வழங்கப்பட்டால்தான் மனிதன் வாழ்க்கையில் திண்டாடாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்றைக்கி யாருக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது சரியாக கொடுக்கப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கி மனுஷன் திண்டாடிக்கிட்டு இருக்கான்ட்டு. கொண்டாட்டமே என்ற அணியை அலங்கரிக்க மகளிர் அணி இப்பொழுது வருகிறது. அவர்தான் செல்வி சீமா. கொண்டாட்டமே என்ற அணியில் பேச வருகிறார். பாடல்களோடு உங்களை சந்திக்க வருகிறார். ஐயா, தூக்கத்தை விட்டு கட்டிலை வாங்கக்கூடிய பேராசைக்காரர்கள் மட்டும்தான் நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி நியாயமான ஆசை உள்ளவர்கள் இன்னைக்கும் நாட்டில் கொண்டாட்டத்தை மட்டும்தாங்க ஐயா எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஐயா, கொண்டாட்டம் பேசக்கூடிய எங்கள் 3 பேரோட முகத்தை பாருங்க, திண்டாட்டம் பேசக்கூடிய எதிரணியருடைய முகத்தை பாருங்க. நாங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்போம். காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகப்பெரிய கொண்டாட்டமாக நினச்சிக்கிட்டு எங்கள் இதயத்தை என்னைக்கு இளமையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு 40 வயசு ஆனால் கூட என்றுமே 16 மாதிரி நாங்கள் காட்சி அளிப்போங்க ஐயா. ஐயா, எல்லாருமே ரூபாய் நோட்டுகளை பற்றி பேசுகிறாங்க. புதுசாக வந்து 2000 ரூபாய் நோட்டு வந்துச்சு, அதை கையில் வாங்கி பார்க்க தான் எங்களால் முடியுதே தவிர அதை வாங்கி செலவு பண்ண முடியலன்னு. ஆனால் இன்றைக்கி எங்கள் நாட்டில் ஒரு இளைஞன் கையில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு வந்துருச்சுங்க ஐயா. அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாட்டத்தோட என் இளைஞன் என்ன பதில் சொல்கிறான் தெரியுங்களா? அடடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காந்திஜி தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி வச்சுட்டாருடா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. பாருங்க, அந்த ஒரு கஷ்டத்தில் கூட அதையும் ஒரு இன்பமாக எடுத்துக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிற நம்ம நாட்டில் நிச்சயமாக மக்களுடைய தினசரி வாழ்க்கை என்றைக்குமே கொண்டாட்டமாக மட்டும்தாங்க ஐயா இருக்குது. ஐயா, ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவிஞர் அழகா தன்னுடைய பாடலை வெளியிட்டிருக்காரு. அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட எப்படி தெரியுங்களா? பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூகோளம் ஆனந்தத்தின் எல்லை, எங்கள் கண்டீரில் சொந்தம் இங்கு இல்லை அப்படின்னு அழகா வந்து தன்னுடைய பாடலை வெளியிட்டாருங்க ஐயா. ஐயா, எங்களுடைய கல்லூரி மாணவர்களை பாருங்க, தலை படம் வந்தா தலை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், தளபதி படம் வந்தா தளபதி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், இப்படி எல்லா படமுமே ரசிச்சு ரசிச்சு பார்த்து வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரசிக்கிறாங்க ஐயா. இது கூட பரவாயில்லைங்க ஐயா, எங்க மாணவனை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்கும் பார்ட்டி தான். நடுவர் அவர்களே, என்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிச்சிட்டா உடனே பார்ட்டி, அதே பொண்ணு லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா அதுக்கு ஒரு பார்ட்டி, அதே பொண்ணு திரும்ப செருப்பு கழட்டி நீட்டினா அதுக்கு ஒரு பார்ட்டி, லவ் பிரேக்கப் ஆனா ஒரு பார்ட்டி, லவ் ட்ராப் அப் ஆனா ஒரு பார்ட்டின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டியை கொடுத்து லைஃபையே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் வந்து திண்டாட்டம்னு பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல நடுவர் அவர்களே. பாட்டி செத்தா அதுக்கு பார்ட்டி, எங்கள் பாட்டி இறந்துருச்சுரா, ஆஸ்பத்திரிக்கு போன பாட்டி திருப்பி சவுக்குமையாக வந்தாலும் அதுக்கும் பார்ட்டி தான். எதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு விவசாயே இல்லாமல் போச்சு. இப்போ தர்மதுரைன்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா? ஆமாம், அருமையான படம். அந்த படத்தில் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பொன் கரங்களால் அழகான வரிகளை எழுதியிருப்பார் தெரியுங்களாங்க ஐயா? அருமையான பாட்டாச்சே. ஆண்டிபட்டி கனவா காத்து ஆள தூக்குதே, ஐத்த மக என்ன சாக்கிதே, அட முட்டா பொம்பளையே உன்னை முழுசா நம்பளையே, உன் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சும் அச்சந்தீரலையே, உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி புடிப்ப இழக்கிருக்கிய எதுக்காக புடிச்ச, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா விரட்டி ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா, ஆண்டிபட்டி கனவா காத்து ஆள தூக்குதே. அம்மா, அருமையான பாட்டு மட்டும் இல்லை, நல்ல படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சீனு ராமசாமின்ற டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய நல்ல கருத்துக்கள் உள்ள ஒரு படம், அருமையாக. அதுவும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு பாருங்க, ஒரு நடிப்பு. மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா, மாங்க தவிக்குதப்பா நாட்டு மக்கள்.
என்னடா ஜவ்வா இழுக்கிற நீனா தப்பா? தப்பு இல்லை, நீ தான் ரைட்டு. ஸ்டார்ட் மியூசிக். 1 2 3. பார்த்தாலே பச்சை முகம் ஆட்டம். அப்படியே ஒரு கிராமத்துக்கே கொண்டு போன மாதிரி அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான படம். யாராவது இன்னும் பார்க்காம இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல படம். ஐயா, அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டாக்டர் வேடத்தில் நடிச்சிருப்பார். அவர் கூட வந்து இன்னும் 3 டாக்டர் பொண்ணுங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 3 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே ஆசைப்படுவாங்க. அவரும் நமக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, பார்க்க அழகாகவும் இருக்காரு, அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி மனசில் என்ன ஆசை இருக்கும் தெரியுங்களா? மிகப்பெரிய பட்டங்கள்லாம் படித்து அந்த பட்டதாரி பெண்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, வெள்ளரிக்கா வித்தா கூட வீடு வந்து வீடு காத்து சேர்வாளே அந்த ஒரு பெண்ணு போதும் நினைக்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் நடுவர் அவர்களை கொண்டாட்டம். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் தான் மக்களை இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத எங்களுடைய கருத்து. ஐயா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது எல்லாரும் மனைவியை தப்பாக பேசுகிறாங்க, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின். ஐயா, நிஜமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்ணுமே இருமுறை தாய்மார்கள் ஆகிறாங்க. முதல் முறை எப்பன்னா திருமணத்தின் போதே ஒவ்வொரு பெண்ணுமே தாய்மார்கள் ஆயிடுறாங்க. எப்படி தெரியுங்களா? தன்னுடைய கணவனை தான் தன்னுடைய முதல் பிள்ளையா ஒவ்வொரு மனைவிமார்களுமே நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இங்கே நிறைய பேர் பெண்களை தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரியான அழகான பெண்மணிகள் தேவை, அதுவும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்மணிகள் தான் தேவைன்னா எங்கெங்கையா போய் கண்டுபிடிக்கிறது? ஆனாலும் என் இளைஞன் ஒருத்தர் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதுறாரு. எப்படி தெரியுங்களா? சும்மாவே இருந்துக்கிட்டு சோறாக்க மறந்து புட்டு போய் பார்சல் வாங்கியானு பரப்பாளே, கடவாய அதுக்கிட்டு ராவெல்லாம் பார்த்துக்கிட்டு டிவியை தான் பார்த்துக்கிட்டு சிரிப்பாளே, எப்படியோ வாழ ஆசைப்பட்டேனே பட்டேனே, பொஞ்சாதியால் நானும் இப்போ கெட்டேனே, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ என்ன மதிக்காம இருந்தாலும் மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல், அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல்லு. தான் மனைவி தன்னை மதிக்காம இருந்தா கூட அவ தாங்க எனக்கு பியூட்டிஃபுல், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் கலர்ஃபுல்லுன்னு சொல்றானே. இப்படி ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்டையும் கணவன் சொல்லி நடந்துங்க பார்ப்போம். நிச்சயமா மனைவிமார்கள் எல்லாம் மனசு மாறிடுவாங்க. அடடா, நம்ம இந்த உலகத்திலே நம்ம கணவனுக்கு அழகா தெரிகிறோம் போலன்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை மேலும் 50% ஏத்திப்பாங்க அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா, இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேங்க. ஐயா, ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய குரு ஒருத்தர் வராரு. அவரை பார்க்கறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுஸ்தகர் ஒருத்தர் வராரு. வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த குரு கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, என் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சஞ்சலங்களும் சங்கடங்களும் தான் நிறையா இருக்குது, என் வாழ்க்கையை என்னால் கொண்டாடவே முடியலைங்க ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவை பார்த்து அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சாம்ப்பா. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் எப்பவுமே ஒரு சிறுமி வந்து விளையாண்டிக்கிட்டே இருப்பாளாம். அன்னைக்கும் வழக்கம் போல் வந்து விளையாடும் போது அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அறை இருக்கே, அந்த அறையை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆவலாக போய் அந்த அறையை திறந்து பார்த்தாலாம். திறந்து பார்க்கும்போது அந்த அறைக்குள்ளே வந்து 1000 கண்ணாடிகள் பதித்த செவர் கொண்ட ஒரு அறை அதுக்குள்ளே இருந்துச்சான். அந்த குழந்தை சந்தோஷமாக அந்த அறையை பார்த்து ஜாலியாக துள்ளி சிரித்து விளையாடும் போது அந்த 1000 கண்ணாடிகளிலும் படிந்திருந்த பிம்பங்களும் அவளை பார்த்து சிரித்து தான் சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடிச்சான். உடனே அந்த சிறுமி நினைச்சாளா, அடடா, இதை விட உலகத்தில் வேற சிறந்த இடம் வேற எதுவுமே இல்லை, இந்த இடம் தான் சிறந்த இடம் சொல்லி சந்தோஷமா போனாலாம். ஒரு 2-3 நாள் கழிச்சு அதே அறைக்கு ஒரு மனநோயாளி ஒருத்தன் வரான். அவன் ரொம்பவே பார்க்கறதுக்கே கோபமா காட்சியளிக்கப்படுகிறான். அவன் அந்த அறைக்குள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறையை பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆயிடுறான். உடனே கோவப்பட்டு கத்தறான், அந்த பிம்பங்களை அடிக்க போகிறான். உடனே அந்த 1000 கண்ணாடிகளில் இருக்கக்கூடிய 1000 பிம்பங்களும் இவனை கை ஓங்கி கொண்டு அடிக்க வருகின்றன. உடனே அந்த மனுஷன் நினைச்சு பார்க்கறான், அச்சச்சோ, இதை விட ஒரு கொடூரமான ஒரு இடம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுடா, இனிமே இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தலை குப்புற கவிழ்ந்து அடிச்சு ஓடிட்டானாம். இதுல இருந்து அந்த குரு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சமுதாயம் அப்படின்றது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் தானே தவிர இங்க வந்து திண்டாட்டம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல பயனே இல்லை நடுவர் அவர்களே. அதனாலதான் நடுவர் அவர்களை சொல்றேன், நிச்சயமாக இன்றைய மக்களுடைய தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமாகவே அமைகிறது என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வி சீமா ஆண்டிப்பட்டி கனவா காத்துன்ற பாட்டை ரொம்ப அழகாக பாடினதோடு மட்டும் இல்லாமல்
மக்கள் எப்படி எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷங்கிறது ஏதோ ஒரு பெரிய டூர் போய் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவழித்து குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன அன்பு பரிமாற்றத்தில் கூட சந்தோஷம் இருக்குது. இப்போ வீட்டில் மனைவி வந்து கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கிட்டு இருக்குது, 2 கையிலையும் மாவு இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கையிலையும் மாவு, இந்த கையிலையும் இந்த ஈரம் எல்லாம் அப்படி இருக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த தலையில் இருக்க முடி இப்படி முகத்தில் இப்படி தொங்கிட்டு இருக்கு. அந்த மாவோடு இப்படியே தள்ளி விட்டாக்க அந்த மாவு தலையில் ஒட்டும். வீட்டுக்காரர் இப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு வேறு ஒன்றும் செய்ய வேணாம், அந்த 2 பக்கம் தொங்குற முடியை எடுத்து அப்படி காதுக்குள்ளே அப்படி தள்ளி விட்டு அப்படி 2 தடவை அப்படி தலையை அப்படி தடவி விட்டு, நீ வேணால் கையை கழுவிட்டு போ, நான் வேணால் கொஞ்சம் நேரம் கிரைண்டரில் ஒன்றும் வேணாம், நீங்கள் இந்த தள்ளி விட்டதே எனக்கு இன்னும் ஒரு 50 படி மாவு ஆட்டணும் போல் இருக்குது அப்படின்னு. இதுதான் சின்ன சின்ன சந்தோஷம். இனி அதுக்கு பதில் சொல்லணும். மகளிருக்கு பதில் சொல்ல இன்னொரு மகளிர் ஆந்திராவிலிருந்து ஒரு திண்டாட்டம் இங்கே வந்திருக்கிறது. வாங்கம்மா. வின்சி ஹெவன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் பேசினதை கேட்டதும் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. பகுமானம் கோழி பறந்து பறந்து முட்டையிடுமா. வேற ஒன்றும் இல்லை, பகுமானம்னா கொஞ்சம் கொழுப்பெடுத்த கோழி, கொஞ்சம் பெருமை பாராட்டுற கோழி. முட்டை நிறைய இடும், பெருமையில் பறக்குதா, பறந்து பறந்து முட்டையிட்டதால எதுவுமே களம் சேராமல் கீழே விழுந்து உடஞ்சிரும். அங்கே இருக்கக்கூடிய 3மே பகுமான கோழி, அதுலேயும் நடுவில் இருக்குது பாடுற கோழி. கோழி பறந்துக்கிட்டே முட்டையிட்டா ஒரு முட்டையை கூட யாரும் அனுபவிக்க முடியாது. நீ யாரை சொல்கிறனே எனக்கு புரியலம்மா, யாரை சொல்கிறனே எனக்கு புரியல. ஐயா, பேசின இவங்கள எல்லாரும் கடந்த காலத்தில் இருந்த கொண்டாட்டத்தை பற்றி பேசினாங்க, மாற்றத்தால் வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய கொண்டாட்டத்தை பற்றி பேசினாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. அப்படின்னா தினசரி வாழ்க்கையில் இந்த நிகழ்காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த கேள்விக்கு முத்தமிழ் அறிஞர் கண்ட செந்தமிழ் செல்வரான நடுவர் நீங்கள் தான் பதில சொல்லணும். நடுவர் அவர்களே, ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்தையும் சரி வீட்டின் அறையையும் அலங்கரித்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் அன்பு ரசிகர்களை பாருங்களேன். பணப்பிரச்சனை ஒரு புறம் இருக்க, அதனால் வரக்கூடிய மனப்பிரச்சனையினால் திண்டாடக்கூடிய இவங்க எல்லாரும் பட்டிமன்றத்தை கேட்டாவது கொண்டாட்டத்தை வருவிக்கலான்னு தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு காலத்தில் கொண்டாட்டம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு கணத்துலையும் திண்டாட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் மன்னர் காலத்தில் கூட சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து கஜானால போடுன்னு எந்த மன்னரும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பர் 8ஆம் தேதி 8 மணி செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா 8 திக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை ரொம்பவே திண்டாட்டமாக மாறி போச்சு. அதுலேயும் அன்னைக்கு சுற்றிலும் தண்ணி இருந்துச்சு, குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் திண்டாடணும். இன்னைக்கு கை நிறைய காசு இருக்கு, ஆனால் செலவு பண்ண முடியாமல் திண்டாடிட்டு இருக்கமா இல்லையா? ஐயா, வயிறு உணவும் தான். தன்னுடைய பிள்ளைக்கு 2000ன்னு பேர் வச்சிருந்தேன். என்னடா பிள்ளைக்கு போய் 2000ன்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு. நவம்பர் 9ஆம் தேதி பிறந்தான் சார், அதனால தான் அவனுக்கு 2000ன்னு பேர் வச்சிருக்கேன். அவன் பேரை வாழ்நாளில் எவனுமே மறக்க முடியாது. நடுவர் அவர்களே, நலம் விசாரிக்கிறது நல்ல பண்பு தானே. நானும் நலம் விசாரித்தேன் 4 பேர்கிட்ட. 4 விதமான பதில் வந்துச்சு. அண்ணாச்சி தணிகை வேலு கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னாங்க, எப்படியோ பொழப்பு போய்கிட்டு இருக்குமான்னு. தங்கச்சி சீமா கொஞ்சம் சிந்திக்காம சொன்னது, ஏதோ இருக்கிறேங்க்கா. அண்ணாச்சி சங்கரு ரொம்ப சங்கடத்தோடு சொன்னது, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன், பொழப்பு எப்படியோ நடத்திக்கிட்டு இருக்கேம்மான்னு. நடுவர் அவர்களே, நான் கேட்ட 3 பேரும் எதிரணியில் இருக்காங்க. 4வது கேட்டது உங்கள் அணி, எங்கள் அண்ணி அமுதா லியோனி. அமுதமாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ரொம்ப அழுத்துக்கிட்டு சொன்னாங்க, ஏதோ இந்த மனுஷனோட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் மற்றவங்களை வச்சுக்கிட்டு வீட்டு விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறது. எங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா?
ஐயா ஏதோ இருக்குன்னு சலிச்சுக்கிட்டு சொல்லக்கூடியவங்க தான் இன்னைக்கு அதிகம் பேரு. அவர்களுடைய திண்டாட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த சலிப்புன்னு சொன்னா, இன்றைய மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப திண்டாட்டமாக தானே இருந்துகிட்டு இருக்கு. பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு தடையாமா. ஏறு தழுவ வீறு கொண்ட இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு திண்டாட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாச்சி சங்கரு, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வீர விளையாட்டுக்கு தடையாமா, வீடியோ கேம்ல வேணா விளையாடுங்கன்னு சொல்றது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா ஐயா? இன்னைக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே என்னமோ பட்டனை அமிக்கிட்டே இருக்கேன். பெத்த அப்பையும் பார்க்குறேன், இதுக்கு தானாடா பெற்று விட்டேன். என்னமோ ஒன்று அமுக்கிக்கிட்டு இங்கிட்டு ஒருத்தன் போகிறேன் அப்படின்றாங்க. என்னானே புரியலையேன்ட்டு. தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு அது நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லா தமிழர்களுடைய கோரிக்கை. ஆனால் என்ன சொல்கிறான், பிராணிகள் அதில் வதைக்கப்படுகின்றனங்கிறான். மிருகக்காட்சி சாலையிலேருந்து 5 மலைப்பாம்பு கிளம்பி போயிருக்கு. அது எவ்வளவு நொந்திருந்தா அங்கேருந்து கிளம்பியிருக்கும் பாருங்கள். மலைப்பாம்பையே கொடுமைப்படுத்தியிருக்காங்க எங்கள் மிருகக்காட்சி சாலையில். இருக்கிறதுலையே மந்தமான சோம்பேறியான ஒரு விலங்கு மலைப்பாம்பு. அதில் 5 கூட்டணி சேர்ந்து பிறப்பிட்டு போயிருக்கு பாருங்க. சர்க்கஸ் கம்பெனியில் நடக்காத கொடுமையாக வேறு இடத்துல அந்த போலீஸ்காரங்க நாயை வச்சு திருடனை பிடிக்கிறாங்க. அது கரெக்டாக கஞ்சா பொட்டலத்தை மட்டும் எடுக்குது. அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நாயை கஞ்சாவுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். கரெக்டாக கஞ்சா பொட்டலத்தை மட்டும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நாய்க்கு ட்ரைனிங்கு. எத்தனை இடத்துல விலங்குகள் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து தடை செய்ய முடியுமா? இது வந்து ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக தமிழர்கள் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீர விளையாட்டு. அதனால் இந்த ஆண்டு 2017 ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு தமிழனுடைய கோரிக்கையும் அதுதான். நடுவர் அவர்களே, அமைதி தவழக்கூடிய உலகத்தில் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு திண்டாட்டம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா? ஏர் பியூரிஃபயர். ஆமாம், காற்றை கூட சுத்தப்படுத்தி காசு கொடுத்து சுவாசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. மாசுபாடுகளால் இன்னைக்கு திண்டாட்டம், ரசாயன உரங்களால் உணவில் நச்சுத்தன்மை, உடல் நலக்கேடு, மக்கள் திண்டாட்டம், மணல் கொள்ளையால நீர்வளம் பாதிப்பு, வறட்சி, மக்கள் திண்டாட்டம், அண்டை மாநிலங்கள் வஞ்சிக்கிறது, விளைநிலங்களுக்கு நீர் கிடைக்கவில்லை, விவசாயிகள் திண்டாட்டம், தகுதி இருந்தும் வசதி இல்லாததால தரமான கல்வி கிடைக்க முடியாமல் ஏழை மாணவர்கள் திண்டாட்டம், தகுதி இல்லாமலேயே கொட்டி கொடுத்து பட்டம் பெறுவதால தரமான மருத்துவம் கிடைக்காமல் இன்னைக்கு மக்கள் திண்டாட்டம், படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் பட்டதாரிகளுக்கு இன்னைக்கு திண்டாட்டம், வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டிய கொண்டாட்டம் இன்னைக்கு வாங்கிய பல்சர் ஓட்டும் போது கூட வர்றதில்ல, வங்கி கடன் தரும்போது கொண்டாட்டம், அந்த கடனை அடைக்க முடியாம இன்னைக்கு திண்டாட்டம். நடுவர் அவர்களே, மலர்ந்துள்ள இந்த ஆங்கில புத்தாண்டில் மகிழ்ச்சி பூக்களாய் பூத்து குலுங்குவோம், மனம் பரப்புவோம் என்று மனதார வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுவது நெல்லை தமிழச்சி வின்சி ஃப்ளோரா. ரொம்ப அருமையாக வின்சி ஹெவன் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. நம்பால் தான் எதை சொன்னாலும் நம்பிடுறானே. உப்புக்கு தட்டுப்பாடுன்னு பரப்பி விட்டாங்க. உடனே ஒவ்வொருத்தனும் 2 மூட்டை உப்பை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போடுறேன். நடந்துச்சு, இங்கே வந்துருச்சு, திருத்தணி வரைக்கும் வந்துருச்சு. நல்ல வேளை சென்னைக்கு இன்னும் வரல அந்த புரளி. அதுக்குள்ளே யாரோ சரி பண்ணிட்டாங்க. உப்பெல்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் தட்டுப்பாடு ஆகாதுரா, ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்ணுறீங்கன்னு. சரி, 2 மூட்டை உப்பை வச்சு எவ்வளோ நாளைக்கு நீ வந்து இது பண்ணுவ? 2 மூட்டை 3 தலைமுறைக்கு போட்டுக்கலாம் அந்த உப்பை. சில பேர் வீடு கிராமத்துலேருந்து நமக்கு பொருள் வாங்கிட்டு வருவாங்க. 1 மூட்டை புளி, 1 மூட்டை புளியை நம்ம என்னைக்கு புளிஞ்சு அதை ரசம் வச்சு குடிக்கிறது? புளி வாங்கினா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தால் போதும், ஒரு 6 மாதத்துக்கு புளிஞ்சு ரசம் வைக்கலாம். 1 மூட்டை புளியை கொண்டு வந்து இறக்கி போட்டால் அதை மற்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியுமே ஒழிய. உப்புக்கு தட்டுப்பாடுன்னு உடனே ஆளாளுக்கு 2 மூட்டையை உப்பை கொண்டு வந்து, ஐயோயோ என் பேர பிள்ளைகளுக்கு கூட உப்பு இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு வாங்கி கொண்டு வந்து போட்டிருக்கேன். நம்பிட்டான். இதே மாதிரி தான் வந்து ஜெர்மனி நாட்டில் நடந்துச்சு. அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த நாட்டில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. போர் நடந்து கொண்டிருப்பதால் சர்க்கரை தட்டுப்பாடு போர் வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே
சர்க்கரை தட்டுப்பாடு இருப்பதால் எல்லோரும் சர்க்கரையை வந்து ரேஷனில் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் எல்லா மக்களும் பையோட ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. சர்க்கரை வாங்கிறதுக்கு இல்லை. போர்க்களத்தில் போராடுகிற வீரர்களுக்கு சர்க்கரை இல்லாமல் போகக்கூடாது. வீட்டில் நாங்கள் வச்சுருக்கிற சர்க்கரையில் பாதியை கொண்டு வந்து நான் எங்கள் போர்க்களத்தில் இருக்க வீரர்களுக்கு கொடுக்குறோம்னு கொண்டு போய் கொடுத்தான். அப்படி வரிசையில் நிற்கிற ஆள் என்னைக்கு இந்த நாட்டில் வர்றானோ அன்னைக்கு தான் நம்ம கொண்டாட முடியும். இன்றைக்கி எங்கே போய் திண்டாடுவா? எல்லாம் திண்டாடிக்கிட்டு தானே இருக்குது. அருமையாக பேசுனாங்க, நல்ல பேச்சு. இனி அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, மதுரை சங்கர். நமஸ்தே நடுவர் ஜி. एस नमस्ते शंकर जी. मेरे बारात की यादों की बारात, मेरे कुछ नहीं है सम है बात है बात, मेरे सपने के रानी कब आएगी तो मेरे नाम जोखे ये शंकर जी, பாரத் மாதா கே ஜெய். நடுவர் அவர்களே, நான் நமஸ்தே சொன்னதுக்கு காரணம் கொஞ்ச நாளாக ஹிந்தி கிளாஸ் போகிறேன். சரி, ஹிந்தி நல்லா பேசுகிறேனான்னு உங்ககிட்ட சொல்லி காட்டினேன். நீங்கள் என்னை விட ஹிந்தி கிளாஸ் போகிறீங்களே, எந்த வாத்தியார்கிட்ட போனீங்க? நீ ஹிந்தி கிளாஸுக்கு போய் ஹிந்தி பேசினேன். நான் ஹிந்தியே தெரியாமல் எவ்வளோ அழகாக ஹிந்தி பேசினேன் பார்த்தியா? உன் பேச்சை விட என் பேச்சுக்கு தான் இங்கே கைதட்டு அதிகமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இதே மாதிரி ஒருத்தர் பேசி எல்லாருக்கும் புரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால தான் இந்த கைதட்டு. நடுவர் உள்ளிட்ட கலைஞர் தொலைக்காட்சி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி, சகோதரி வந்து பேசும்போது தொடங்கினாங்க, நாங்கள்லாம் பகுமான கோழியாமா. அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, ஏம்மா நாட்டில் இன்னைக்கு கோழியால் யாருக்கும் பிரச்சனை இல்லை, தோழியால் தான் பல பேருக்கு பிரச்சனை. ஒரு நாள் முழுக்க காத்து கிடக்கிற கொக்குக்கு மீன் கிடைச்சா கொண்டாட்டம், மீனுக்கு புழு கிடைச்சா கொண்டாட்டம், புழுவுக்கு மண் கிடைச்சா கொண்டாட்டம், மண்ணுக்கு மரம் கிடைச்சா கொண்டாட்டம், மரத்துக்கு மழை கிடைச்சா கொண்டாட்டம். ஆனால் மக்களுக்கு எது கொண்டாட்டம்? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அவங்க பணத்தை அவங்க சுதந்திரமாக செலவு பண்ண விட்டாலே அது பெரிய கொண்டாட்டம். இல்லை, நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, நாட்டில் இதே மாதிரி பல முறை பிரச்சனை வந்திருக்குது. ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நாடு அப்படியே நின்னா போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு வரலையா? சுனாமி வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த நாடு அடுத்த லெவலுக்கு போகவே இல்லையா? போன வருஷம் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சென்னை மக்கள் அடுத்த லெவலுக்கு வரலையா? யோசிச்சு பாருங்க, நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி மக்கள் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க பேசுகிறத பார்த்தாங்கன்னா என்னமோ நாட்டில் ஒரு பெரிய இடி விழுந்து யாருமே அசைய முடியாத நிலைமையில் அப்படியே நிற்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு பேசுகிறாங்களே திண்டாட்டம் திண்டாட்டம்னு, இங்கே என்ன திண்டாட்டம் இருக்குது? பீச்சில் மக்கள் போகாமல் இருக்கானா? பப்புல கூட்டம் கூடாமல் இருக்குதா? இல்லை பட்டுப்புடவை வாங்க பொம்பளைய ஜவுளி கடைக்கு போகாமல் இருக்காங்களா? நகை கடைக்கு போகாமல் இருக்காங்களா? பியூட்டி பார்லர் போகாமல் பொம்பளைய வீட்டில் ஒழுங்காக இருக்காங்களா? மேக்கப் போடாமல் பொண்ணு இருக்கா? இல்லை சைட் அடிக்காமல் பையன் இருக்கானா? பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கானா? படம் பார்க்க போகலையா? பாப்கார்ன் வாங்கி திங்கலையா? இல்லை இந்த பட்டிமன்றம் பார்க்க தான் இவ்வளவு கூட்டம் இங்கே வரலையா? என்ன சார் திண்டாட்டம்? நாட்டிலையும் வாழ்க்கையிலையும் எப்பயுமே திண்டாட்டம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி மக்களோட நிலைமை என்ன? போன மாதம் ஜியோ சிம் கொடுக்குறான்னு வரிசையில் நின்னான், இந்த மாதம் ஏடிஎம்மில் வரிசையில் நிற்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வரிசையில் நின்று வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தானே இருக்கிறான். இல்லை திண்டாட்டம் திண்டாட்டம்னா எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க வந்து சொன்னாங்க ஏதோ 500 கோடி ரூபாய் கல்யாணம் நடந்துச்சுன்னு. உண்மைதானே சார்? நாட்டில் செல்லாதுன்னு அறிவிச்சதுக்கப்புறமா 500 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு இந்த நாட்டில் தான் இருக்கான். வெறும் 500 ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு இந்த நாட்டில் தான் இருக்கான். யாரும் திண்டாடலை, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கையில் திண்டாட்டத்தை கண்டுட்டீங்க? இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க குரூப்பில் எப்படி ஏற்பட்டாலும் தெரியுமா? எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம். டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஓடி வந்தார் நண்பர், டிக்கெட் கிடச்சிருச்சுன்னாரு. சரி என்னடா இவ்வளவு சந்தோஷமாக இருக்காருன்னு டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டா திடீர்னு சோகமாயிருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட பிளாக்ல டிக்கெட் விற்றவன் நேற்று ஷோ டிக்கெட்டை இவர்கிட்ட விற்றுட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப பார்க்குற அவர் சந்தோஷமாயிட்டார். என்ன ஆச்சுன்னு, இந்த 2 டிக்கெட்டையும் நான் வேற ஒருத்தங்கிட்ட விற்றுட்டேன்னாரு.
இல்லை இந்த குரூப்லாம் எப்படின்னா ஒன்று இன்னொருத்தனை ஏமாற்றி பிழைக்கணும், இல்லைன்னா தான் ஏமாந்துடணும். இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க குரூப்பு வாழ்க்கையில் எப்பயுமே திண்டாட்டம் தான் நடுவர்களே பேசும். யோசிச்சு பாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இந்திய திருநாடு ஆங்கிலேயங்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குது. நான் வீட்டில் சோத்துக்கு கூட வழி இல்லை பாரதியாருக்கு. வீட்டில் இருந்த கொஞ்சோன்னு அரிசியும் எடுத்துகிட்டு போய் சிட்டுக்குருவிக்கு போட்டுட்டாரு. போட்டுட்டு நாடே பிரச்சனையில் இருக்குது. அன்னைக்கு பாரதி ஒரு கவிதை எழுதுனா. என்ன தெரியுமா எழுதுனா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு கவிதை எழுதுனான் பாரதி. அந்த சூழ்நிலையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணான் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளை கடந்திருக்கிறது. எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவன் தான் சார் நாட்டில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி எங்கே போய் தேடணும்? நம்மக்கிட்ட தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன தெரியுமா சிந்திக்கிறோம்? நம்ம என்னைக்கோ பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நினச்சி புழுங்கி நம்முடைய மனசு இருக்கிற நாட்களை எல்லாம் கஷ்டமாகவே கடத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கோ வாங்கின சின்ன சந்தோஷத்தையும் சின்ன பாராட்டையும் சின்ன மகிழ்ச்சியும் நினச்சி பாருங்கள். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் நடுவர்களே. எவன் தன்னுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக திங்க் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கானோ அவன் தான் சார் ஜெயிக்க முடியும். விவேகானந்தர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினேன். விவேகானந்தர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவரை பின்னாடி 4 குரங்கு துரத்திட்டு போச்சு. விவேகானந்தர் வேகமாக நடந்தார். குரங்கும் வேகமாக துரத்துச்சு. பார்த்தார் விவேகானந்தர், திரும்பி நின்னார். குரங்கு பக்கம் வேகமாக ஓடினார். குரங்குனாலும் தெரிச்சு ஓடிருச்சு. அப்போ தான் விவேகானந்தர் சொன்னார், உன்னை பிரச்சனைகள் வாழ்க்கையில் இப்படி துரத்தி கொண்டு தான் இருக்கும். நீ என்றைக்கு தன்னம்பிக்கையோடு திரும்பி நின்று அதை எதிர்த்து நிற்கிறாயோ நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியும்னு சொன்னார். நடுவர் அவர்களே, வாழ்க்கையை எப்போதும் நல்ல விதமாக சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாக சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக தான் இருக்கும்ட்டு அருமையாக சங்கர் பேசினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு எப்பயுமே வாழ்க்கை கொண்டாட்டம் தான்னார். கடற்கரைக்கு குடும்பத்தோடு போகிறேன் பீச்சுக்கு. எதுக்கு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அங்கே போய் வடை வாங்கிறதா பஜ்ஜி வாங்கிறதா, இதில் சண்டை வந்து பெரிய கலகமாகி போச்சு. வடை வாங்கிடு. என்ன வடை? சும்மா வடை வடை வடை. உனக்கு பிடிக்கிறது நாங்களும் திக்கணுமா? சரி பஜ்ஜியை வாங்க. இப்போ பஜ்ஜின்னு சொன்னால் நாங்கள் வாங்கி தீக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சா வச்சா? முதலே நீ பஜ்ஜி வாங்கி கொடுத்துருக்கணும். எதையாவது வாங்கிடு. எதையாவது போடுறதுக்கு நான் என்ன நாயா? பீச்சுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பிள்ளைய இப்படியே பார்க்குறாங்க. அம்மா கொண்டு விடுவேன். உங்கள் அம்மா பண்ணுற அக்கிரமத்துக்கு நீ இடையில வேற ஆளு முகரையும் பாரு. இப்போ கூட வந்த பொம்பளை பிள்ளை எப்பா என்ன நொப்பா? வடையும் கிடையாது பச்சையும் கிடையாது. வாங்கடா திரும்ப போகலாம். 1.5 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு இப்படியே வர்றாங்க. பயலுகள்லாம் எதுக்கு தான் கூப்பிட்டு போனாங்களோ முட்டா பயலுக அப்படிங்கிறான். யாரை பெற்றவங்கள. கொண்டாட்டம்ங்கிற அணி முடிஞ்சிருச்சு. இனி திண்டாட்டமேங்கிற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சென்னை மக்களுக்கு சுனாமி வந்தது, அதோட நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போச்சுன்னு உட்காந்துட்டிங்களா? இல்லை அதுக்கப்புறம் தானே புயல் போன வருஷம் வந்து உங்களை வாட்டுச்சு, அதோட முடிஞ்சதா பிரச்சனை? வாழ்க்கைங்கிறது இதுதாங்க. ஒவ்வொரு புயல்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குமோ தவிர வாழ்க்கை என்றைக்குமே கொண்டாட்டமாக இருக்காது. இன்றைக்கி எப்படிங்க போயிட்டுருக்கு அன்றாட வாழ்க்கையில்? இன்றைக்கி தினசரி என்ன வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குது? பஸ்ஸில் போனால் பர்ஸை காணோம், பேங்க்குக்கு போனால் பணத்தை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பு காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், அழகாக இருந்தால் நர்ஸை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கற்பை காணோம். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கு நாடு? நான் கேட்குற பணப்பிரச்சனையில் பாதாளத்தில் கிடக்குது, நகை பிரச்சனை நடு ரோட்டில் நிற்கிது, சொத்து பிரச்சனை செத்து பிழைக்குது, தீவிரவாதம் தீப்பந்தம் வேந்தது, பயங்கரவாதம் பல்லுழிச்சிட்டு நிற்கிது. இன்னைக்கு மனித நேயமெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக இருக்குதுன்னு நாங்கள் பேச வந்தா இவங்க என்னவோ புதுசாக கொண்டாட்டமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் 3 பேர்த்த கேட்டுட்டு உங்கள் அணியில் பேசுகிறீங்களேப்பா, என்ன பேசுகிறீங்க? தோண்டினால் தங்கம் கிடைக்கும் இந்த பூமியில், தட்டுனால் வெள்ளி கிடைக்கும், இடிச்சா இரும்பு கிடைக்கும். ஏயா 3 பேர் படிச்சிங்களே, இது வரைக்கும் வேலை கிடைச்சிருக்குதா சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் பிஇ முடிச்சுட்டு வெளியே வர்றான். இன்னைக்கு 13% 20,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. 1,30,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. தனபால சொல்லுங்க. ஊர் முழுவதும் தேடினாலும் ஒரு கொத்தனார் கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனால் 15 இன்ஜினியர் இருக்காங்க.
அறிவாளி நிறைய பேர் இருக்கேன், வேலைக்காரங்க இல்லாமல் இருக்குங்க. இல்லை, நாங்கள் பிஇ படிச்சுட்டு ஏதோ பாரின் போய் சம்பாரிச்சிட்டு வருவான்னு பார்த்தா, இல்லை பட்டம் வாங்கிட்டு பெரிய வேலை பண்ணுவான்னு பார்த்தா எந்த வேலையும் கிடைக்கல. நம்ம பட்டிமன்ற மேடையிலேயே பிஇ படிச்சுட்டு 3 பேர் பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு நாட்டில் என்ன சார் சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த 100 நாளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இல்லை, மக்கள் மனசாட்சியோட கேளுங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 1000 நாள் ஆச்சு, 100 ரூபா கிடைக்கிறானான்ட்டு ஒவ்வொரு இளைஞரும் ரோடா அலைஞ்சிட்டு இருக்கிறானே. இதை நீங்க மனசாட்சியோட கேட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு மக்கள் படுற பாடு சாதாரணமா நான் கேட்கிறேன். நம்மளை எல்லாம் பார்த்தா நல்லா வேட்டி சேட்டை கட்டிட்டு சீலை கட்டிட்டு நம்ம ஜம்முன்னு உட்காந்து ரசிக்கிற போது நம்மளை எல்லாம் அங்கிருந்து பார்க்கறவ அவங்களுக்கு என்னடா மகராசரு கொண்டாட்டமா இருக்கிறாங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை கேட்டா தான் தெரியும் எத்தனை பிரச்சனை இருக்குதுங்கிறது. கோட்டு போட்டவனுக்கு என்னங்க தெரியும்? இந்த நாட்டில் ஏழைங்க கஷ்டப்படுறது கோட்டு போட்டுட்டு அறிக்கை மட்டும்தான் உட தெரியும். படுற அவஸ்தை மக்களுக்கு தான் தெரியும். நான் சங்கரை பார்த்து கேட்கறேன், நீங்க கை தட்டிட்டு தட்டுற சத்தம் டெல்லி வரைக்கும் கேட்கும் போல இருக்குது சார். தேன் சுவையா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் சார். தேன் சுவையாத்தான் இருக்கும், நாங்க மறுக்கல. ஆனா அந்த தேனை உருவாக்குறதுக்கு எத்தனை மலர்களை சென்று மகரந்த சேர்க்கையாகி கஷ்டப்பட்டு இருக்கிறதுங்கிற பத்தி யாராவது யோசிக்கிறோமா? நீங்க வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு பணத்தோடையும் சென்ட்டோடையும் புது துணியோட வர்றதை பார்த்து நம்ம என்ன பேசிக்கோன்னா, அவனுக்கு என்ன மகராசன், சும்மா ஜம்முன்னு வந்திருக்கிறான், நகனப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான், சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்க்கறக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் வர்றவங்கிட்ட தான் அந்த கஷ்டத்தை கேட்டால் தான் உங்களுக்கு உணரும். நான் கேட்டேன், என்னடா சென்ட்டோடையே வர்றேன்னு முடி அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவ சொன்னா, நான் சென்ட் அடிக்கிறது பெருமைக்கு இல்லடா, அந்த நாட்டில் நான் உழைச்ச உழைப்பினுடைய வெய்யறவை நாட்டம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக நான் சென்ட் அடிச்சுட்டு வர்றேன்டான்னு சொல்றேன். நீங்க அந்த துன்பங்கள் இருக்குது பாருங்க, அது எப்படி மறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நீங்க குளத்துல வாத்து போறது பார்ப்பீங்க, அப்படியே 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 ஸ்லோ மோஷன்ல பாரதி ராஜா படத்தில் போற மாதிரி வாத்துகள் போகும். பார்க்கறக்கு வாத்து ஜாலியா போற மாதிரி தெரியும். ஆனா தண்ணிக்கு கீழே அந்த வாத்தோட காலை பார்த்தீங்கன்னா அது அடிக்கிற அடி இருக்குதே, அதுதாயா ஒவ்வொரு மக்களும் தினசரி வாழ்க்கையில படுற துன்பம்ங்கிறத உணரணுங்க. நான் மக்களை பார்த்து கேட்கிறேன், படிப்படியா குறைப்போம்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இன்னைக்கு அவங்க கொண்டாட்டமா இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய நலன் கருதி முற்றிலும் குறைப்போம்னு சொன்னவங்க நாங்க இன்னைக்கு திண்டாட்டமா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? நான் ஒத்த வரியில சொல்ற நடுவர் அவர்களே, அன்பான மனைவியும் சரி இந்த 1000 ரூபாய் நோட்டும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டையும் மாற்றவும் முடியாது, தூக்கி எறியவும் முடியாது. இன்னைக்கு +2 எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம் வருமா வராதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஒத்துக்குமா ஒத்துக்காதா? மத்திய அரசு அமல்படுத்துமா அமல்படுத்தாதா? தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு +2 படிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றவங்களுக்கும் சரி வாழ்க்கை எவ்வளவு பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அரசு முடிவு எடுக்குதா? ஒரு அரசு தெளிவா சொல்லுதான்னு நான் கேட்கிறேன். சிந்திக்க வேண்டாம்? சின்ன வயசு பேசுறீங்க, வரதட்சணை கொடுமை, நீங்க சிந்திச்சு பாருங்க எத்தனை பெரிய பிரச்சனைகள். தன்னோட தங்கச்சிக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி எத்தனை அண்ணன்மார்கள் இன்று திண்டாட்டத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க தெரியுமா? கோளார் தங்க வயலுங்கிறவங்க அங்க குழிக்குள்ள தோண்டி சுரங்கம் தோண்டி தான் தங்கத்தை எடுப்பாங்க. அங்க கை போச்சுன்னா ஒரு ரேட்டு, விரல் போச்சுன்னா ஒரு ரேட்டு, கால் போச்சுன்னா ஒரு ரேட்டு, மொத்தத்தில் உயிர் போன ஒரு ரேட்டு. ஒரு சகோதரனுடைய கால் போயிருச்சு, ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க, அவன் சிரிச்சிட்டு வாங்குறான். ஏன் தெரியுமா? என் சொந்தக்கால் போனாலும் பரவாயில்லை, என் தங்கைக்கு பந்தக்கால் போடுவதற்கு இது பயன்படுமே என்று ஒரு சகோதரன் ஏங்குகின்றான் என்று சொன்னால் வாழ்க்கை எங்கே கொண்டாட்டமாக இருக்குது? நான் கேட்கிறேன். கொண்டாட்டம் என்பது வாய்மொழியாக இருக்கிறது, பேசுவதற்காக இருக்கிறது. வாழ்க்கை என்பது திண்டாட்டமாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். போராட்டத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 6 பேரும் ரொம்ப அருமையாக பேசியாச்சு. இப்போ நான் கொண்டாட்டம்னு தீர்ப்பு சொன்னேன்னா எல்லாரும் மக்கள்லாம் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இவன் ஏதோ ரூபா நிறைய பதுக்கி வச்சுருப்பான் போல இருக்கு,
அதான் கொண்டாட்டம்னு தீர்ப்பு சொல்கிறேன். அல்லது எல்லாத்தையும் ஆள் வச்சு மாற்றிட்டான் போல இருக்கு. அதுதான் லியோனி வாழ்க்கையில் கொண்டாட்டம்டா அப்படிம்பாங்க. திண்டாட்டம்னு தீர்ப்பு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, புது வருஷத்தன்னைக்கு இப்படியா ஒரு தீர்ப்பு சொல்லுவேன், ஏயா நீலாம் மனுஷனா அப்படிம்பாங்க. எந்த பக்கம் தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கலைவாணர் NS கிருஷ்ணன் தான் இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தியே ஒரு பாட்டு எழுதினார். 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். அதில் எனக்கு பிடிச்ச வரி, தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1 அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பாப்பார் 21 சம்பள தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு எல்லா வீட்டில் இருக்க உண்டியல்லையும் காசே இல்லை. ஏன்னா எல்லா சில்லற காசையும் எடுத்து செலவழிச்சிட்டான். கடவுள்கிட்டே சொல்லிட்டான், அறிவிச்சிட்டாங்க கடவுளை, புது 2000 ரூபா நோட்டு இருந்தால் மொத்தமாக உனக்கு வந்து செஞ்சிடுறேன், உனக்காக போட்டு வந்த இந்த சில்லறையே இன்றைக்கி நான் அரிசி வாங்க எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. அன்னைக்கே கலைவாணர் பாடினார் பாருங்கள், 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டம்னார். வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, எல்லாம் சரிதான். ஆனால் இன்றைக்கி மனிதனுடைய மனம் எப்படி இருக்குது? ஒரு வயசான பெரியவர் சாக பொழைக்க கிடக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது வாயை திறந்து பால் ஊற்றணும், வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. தாத்தா தாத்தா உன் தம்பி வந்திருக்கான், இப்படியே படுத்திருக்காரு. தாத்தா பாட்டி வந்திருக்கு, பாட்டி தாத்தா உன் கொழுந்தியா வந்திருக்கு, அப்பையும் அசையவே இல்லை. தாத்தா உனக்கு பிடிச்ச வெள்ளைச்சோறு மட்டன் குழம்பு, அசையவே இல்லை. ஒரு 2 பேரை பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கிழமை கப்புன்னு வாயை திறந்து எந்திரிச்சிருவார். சொல்லட்டா அப்படின்னு இருக்கான். என்னடா சொல்ல போகிற அப்படின்னு, வட்டி பணம் அப்படின்னோன்னா கபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டார். வட்டி பணம்னு சொன்னோன்னா தாத்தா எந்திரிச்சு உட்காந்துட்டார். இதை வச்சு தான் பணம்னாக்க எது வேணாலும் வாயை திறக்கும்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் பணம் வந்து இன்றைக்கி தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி சந்தோஷமாக இருக்கான்? ஒன்றும் இல்லை, சந்தோஷத்தினுடைய அடையாளம் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நாட்டில் நடந்தது எப்படிப்பட்ட விஷயங்கிறீங்க? யானையை பிடிக்கிறதுக்கு காட்டில் பெரிய பள்ளம் தோண்டி வைப்பாங்க, யானை வந்து அதில் உழுகணும்னு. ஆனால் யானை என்ன பண்ணிருச்சு, யாரோ சொல்லிட்டாங்க, பள்ளம் உனக்கு தோண்டியிருக்காங்க, பாதையை மாற்றிரு அப்படின்னா யானைக்கு பூரா சுற்றி சுற்றி போயிடுச்சு. யானைக்கு தோண்டின பள்ளத்தில் இன்றைக்கி ஆடு மாடுகள் மக்கள் பயன்படுத்துகிற சாதாரண விலங்குகள்லாம் அந்த பள்ளத்தில் விழுந்து இன்றைக்கி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். எங்கேயாவது இவ்வளோ பெரிய வரிசை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வரிசை ஒரு காலத்தில் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னா ரேஷன் கடையில் இருந்துச்சு, வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருந்துச்சு, இந்த மாதிரி இடங்களில் வரிசை இருந்தது. இன்றைக்கி தன்னுடைய சொந்த காசை எடுக்கிறதுக்கு வரிசையில் நிற்கிற ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இது வரைக்கும் நடக்கலை. அந்த வரிசையில் நிற்க வச்சது திண்டாட்டமான வாழ்க்கை தானே. இதை விட இன்னும் உதாரணம் சொல்லலாம். ஒரு பெரிய குளத்தில் முதலைகளை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு. நிறைய முதலை இருக்குது இந்த குளத்தில், இதை ஒழிக்கணும்னா வேறு வழியே இல்லை, தண்ணியை பூரா மோட்ரு பம்பை வச்சு உறிஞ்சிட்றான்ட்டான். தண்ணியை பூரா உறிஞ்சாச்சு, முதலை பூரா கிளம்பி போயிடுச்சு. அது நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். முதல்ல பூரா தண்ணியை உறிஞ்சவன் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. அப்பாவி மீன்கள் தான் இன்றைக்கி துடிச்சிக்கிட்டு இருக்கு. முதலைகளை பிடிப்பதற்காக ஒரு குளத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர் முதலைகளை தப்பிக்க வைத்து விட்டு மீன்களை இன்றைக்கி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே. இதுக்கு பேர் கொண்டாட்டமா திண்டாட்டமா கேட்குறாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு செயல் நடக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. கருப்பு பணம் ஒழியணும். எப்படி ஒழிக்கணும், எப்படி ஒளிஞ்சிருக்கணும், அது அதற்குரிய முன்னேற்பாடுகளெல்லாம் சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள். எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அனஸ்தீசியா கொடுத்து அவன் மயங்கிட்டானா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க டாக்டரு. 1 2 3 சொல்கிறா அப்படின்னா 1 2 3 37 ஏபிசிடி
அவ்வளோதான், சத்தமே இருக்காது. அருடா அப்படின்றாங்க. இப்போ அவனை எங்கன அறுத்தாலும் அவன் பாட்டு கிடப்பேன். அப்போ முன்னேற்பாடோடு செய்யப்படுகின்ற ஒரு அறுவை சிகிச்சை அந்த நோயாளிக்கு பயனை கொடுக்கும். இன்றைக்கி ஜனங்க ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்த்துட்டு என்ன செய்கிறேன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடித்த பெண்கள் 100 பவுன் வைத்து கொள்ளலாம், கல்யாணம் முடிக்காத பெண்கள் 80 பவுன் வச்சுருக்கலாம். ஏன் எவ்வளோ யாராவது தூங்க முடியுமா அந்த அறிவிப்பை கேட்டுவிட்டு? சின்ன பிள்ளையிலேருந்து சேர்த்து வச்ச ஒரு 50 பவுன் இருக்கேன். கல்யாணம் முடிக்காத பிள்ளைய 2 பிள்ளையே இருக்குது நம்ம வீட்டில், 25 பவுன் தான் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்படியாயா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீட்டு பணம் போட்டு 5 பவுனு, ஒரு சீட்டு பணம் போட்டு ஒரு 6 பவுனு, சின்ன தன்னுடைய பிள்ளைக்கு மகளுக்காக சேர்த்து வச்ச பணத்தை, சேர்த்து வச்ச நகையை இன்றைக்கி வீட்டில் பயந்து பயந்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரட்டு அறிவிப்புகள் மக்களுக்கு இன்றைக்கி பயத்தையும் வேதனையையும் திண்டாட்டத்தையும் தான் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யார் இவங்க சொல்கிறாங்க. ஒரு ஊரில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தீபாவளி அன்னைக்கு ஒரு கிராமத்தில் எழுதி போட்டிருக்கான், என்ன, இந்த ஆண்டு நாங்கள் தீபாவளியை கொண்டாட மாட்டோம். ஏன்னு பார்த்தா அந்த ஊருக்கு பக்கத்தில் பறவைகள் சரணாலயம் இருக்குது. வேட்டு போட்டால் அந்த பறவைகள் நம்ம ஊருக்கு வராது அப்படிங்கிறதுக்காக அந்த கிராமமே தீபாவளியை கொண்டாட மாட்டோம்னு எழுதி போட்டு ஒரு கட்டுப்பாடோடு எழுதி போட்டிருக்கான். நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் எங்கள் தெருவுக்குள் வர வேண்டாம் எழுதி போட்டிருக்கான். நேற்று பேப்பரில் படித்தேன், மதுக்கடையே இல்லாத ஒரு கிராமம். இப்படி தன்னுடைய ஊருக்கு நல்லதுங்கிறதுக்காக அறிவிப்பு எழுதி போடுறியே, அதே மாதிரி ஒரு அறிவிப்பு எழுதி போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். எங்களுடைய வாக்குரிமையை பணம் கொடுத்து வாங்க வராதீர்கள், நாங்கள் பணம் தரமாட்டோம் என்று எல்லா கிராமத்திலையும் என்னைக்கு பணம் வாங்காமல் வாக்களிப்போம்னு முடிவு செய்கிறானோ அன்னைக்கு தான் இந்த புத்தாண்டு என்பது சிறந்த புத்தாண்டாக வந்து நல்ல அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டுக்கு உருவாவாங்க. நல்ல வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு திண்டாட்டம் தானா? அப்படின்னா வாழவே முடியாதா? வெறும் வேதனையை நினச்சிக்கிட்டே மனுஷன் வாழ்ந்துடுறதாயா? இல்லை. இந்த திண்டாட்டங்களுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஏடிஎம்மில் வரிசையில் நிற்கிறான், ஒருத்தன் போய் ஒரு 2000 ரூபாயை மாற்றிட்டு வர்றான். 20 100 ரூபா நோட்டு கையில் கொண்டு வர்றான். இன்னொரு வயசான அம்மா ஏடிஎம்கிட்ட போகுது, பணம் தீந்துருச்சு. அந்த 2000 ரூபா கொண்டு வந்த 20 100 ரூபா நோட்டு கொண்டு போனவன் அந்த அம்மாவை பார்க்குறான், கையில் வெறும் 500 ரூபாயை வச்சுருக்கு. இவன் வாமா, ஏம்மா சாமி போனையா, பணம் இல்லைன்ட்டாங்க, வீட்டில் போய் சோறாக்கணும், பிள்ளைகள்லாம் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 20 100 ரூபா நோட்டு வச்சுருந்தவன் அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு நாளைக்கு நான் மாற்றிக்கிறேன், இந்தா 5 100 ரூபா நோட்டுன்னு சொல்லி திண்டாட்டத்துக்குள்ளேயும் ஒரு அன்பை பரிமாறி சந்தோஷப்படுறான் பார். அந்த இடத்துல தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம்ங்கிறது அடங்கியிருக்கு. எந்த இடத்தில் அன்பு பரிமாற்றம் நடைபெறுகிறதோ, எந்த இடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ, எந்த இடத்தில் பணத்திற்கான ஆசை இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் மக்கள் கொண்டாட்டத்தோடு வாழ்வார்களே ஒழிய, வாழ்க்கை என்பது இன்னைக்கு பல பிரச்சனைகளால் திண்டாடி கொண்டிருந்தாலும் மனதிற்குள் நல்ல எண்ணம் உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்க்கை கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஆண்டாக மலர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.